பாக்யலக்ஷ்மி சீரியல்ல இப்போ வந்து ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாருமே வராங்க. பாக்யா, கோபி, ஈஸ்வரி, ஜெனி அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனியாலாம் வந்து சூப்பர்ண்ணா அப்படின்லாம் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இப்போ வந்து பாக்யா வரும்போது எழில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. அம்மா இந்த மாதிரி படம் ரிலீஸ் அப்போ பூஜை போடும்போது நான் உன்னை வரவேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்டா சொன்னேன் அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்போ என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் நான் உன்னை கூட்டிட்டு தாம்மா போயிருக்கணும். அப்போ வந்து அவ்வளோ கஷ்டமா இருந்தது எனக்கு அப்படின்னா, பழசெல்லாம் ஏன்டா எழில் பேசுற விடுடா அப்படின்னு பாக்யா சொல்லும்போது, இப்போ அதே கையால் உன்னை நான் பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன் வாமா உள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு எழில் வந்து ரொம்ப சந்தோஷமாக பாக்யா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வந்து இப்போது உங்கள் பேரை தான் தலைப்பை வச்சிருக்காரு இல்லை எழில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே பேட்டி எடுக்கிறதுக்காக பாக்யிட்ட வராங்க. முதல்ல ஆடியோ லான்ச் நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு சொல்ல, என்னையும் பேட்டி எடுங்க அப்படிங்கிற மாதிரி செல்வி வந்து ஒரு பக்கம் காமெடிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் ராதிகா வராங்க. ராதிகாவை பார்த்தோன்னே ஈஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இவருக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முறைச்சிட்டே இருக்காங்க ஈஸ்வரி. ஸோ இப்போ பாக்யாவும் ராதிகாவும் ரொம்ப சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி கோபிக்கு ரொம்ப அழுகையாக வருது. ராதிகா பிரிஞ்சு போகிறது நினச்சிட்டே இருக்காரு. சரி நம்ம போய் இப்போ ராதிகாட்ட பேசலாம் அப்படின்னு பேசினோன்னா பாக்யா நகர்ந்து போயிட்டாங்க. இப்போ ராதிகா கேட்டால் எப்படி இருக்க ராதிகா அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மயூ எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு ராதிகா வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை ஒரு பக்கம் வந்து ஈஸ்வரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. இப்போ நேராக வந்து பாக்யாட்ட தான் போகிறாங்க ஈஸ்வரி. அங்கே போயிட்டு கேட்குறாங்க, எதுக்காக இப்போ ராதிகா இங்கே வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இந்த மாதிரி சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்னா, இல்லை பெங்களூர்லேருந்து எப்படி வந்தா, அதெல்லாம் இல்லை, அவங்க சென்னையில் தான் இருந்தாங்க. நான் ஆடியோ லான்ச்சை பற்றி சொன்னேன், அதனால் சந்தோஷமாக வந்தாங்க அப்படின்னா, எதுக்கு மறுபடியும் என் பையன்கிட்ட பேசுகிறா, அதான் வேணான்னு போயிட்டால, என்ன பாக்யா திரும்பவுமே ஏதாவது 2 பேரையும் சேர்த்துடணும்னு பிளான் எதுவும் வச்சுருக்கியா, என் பையனை என்கிட்டருந்து பிரித்து வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கியா, இப்போ தான் என் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மறக்க ஆரம்பிச்சிருக்கான், திரும்பவுமே ஞாபகப்படுத்துறதுக்கு எல்லா வேலையும் நீ தான் பின்னாடி இருந்து பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ ஓமையில தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஈஸ்வரி பாக்யா கிட்ட திரும்பவுமே எகிறாங்க. இதை பார்த்த ஜெனி, என்ன திரும்ப திரும்ப அத்தையவே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாயை மூடு அப்படின்றாங்க. ஈஸ்வரி ஒரு பக்கம் வந்து ஜெனியை பார்த்து, ஒரு பக்கம் ஜெனிக்கு கோவமாக வருது. பாக்யா எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து கான்வர்சேஷன் எடுத்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோபி அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ராதிகா வந்து போகிறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.